எனக்கு ஒரு கனவு இருக்கு, அண்ணனுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழி, நானே விவசாயத்தை செய்யறதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு வந்து அரசு பணியா இருக்கணும், அரக்காசுனால அரசாங்கம். அதனால ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்திலே வேலை, அரசு வேலை. நீ எப்படி சீமான் வளர்வ? என்னுடைய கோட்பாடு நீர், நீரின்றி அமையாது உலகு. ஒரு துளி பூமியில விளையாட புல் கூட முளைக்காதாங்கிறான், அதுவும் யாரும் மறுக்க முடியாது. இப்ப நீர், தண்ணீரின் தேவையில் தண்ணீர் என் திட்டம். 950 மில்லிமீட்டர் எனக்கு மழை பெய்யுது, 4000 டிஎம்சி. தென் மாநிலங்கள் அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலம் நான் தான். ஆனா நான் 750 டிஎம்சி தண்ணீரை பெற கேரளாவில், கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்தது தன்மான இழப்புன்னு நினைக்கிறேன். 1500 பயன்படுத்திட்டு மீதியை கொண்டு நான் கடல்ல விடுறேன். அதுல கூட ஒரு 1000 டிஎம்சியை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எவன்ட்டையும் கையேந்தில்லை. தண்ணீரின் தேவையில் தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது. அது முதலாளிகளை லாபம் ஈட்டுகிற பண்டம் அல்லது உலக உயிர்களின் உயிர் தேவை தடை. தூய குடிநீரை நானே கொடுத்துருவேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல தன் நாட்டு குடியிருக்குன்னா அந்த அரசு இருந்தா செத்தான. தவிச்ச வாய்க்கு தண்ணியோட தர முடியலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? நீர் வந்துச்சா அப்புறம் என்ன இருக்கு? வயிறு. அப்ப என்ன செய்யறேன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிச்சிடறேன். வேளாண்மை அரசு பணி. அவரவர் வாழ்விடத்திலேயே கூட்டு வேளாண் பண்ணைகளை நிறுவி அங்கே சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிதாமகன் யாரு? பில் கேட்ஸ். 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் செய்யறாரு. ஏன் செய்யறாரு? அவர்கிட்ட கேட்கறான், என்ன அங்கதான்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கின்றான், அங்கதான்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். அப்ப நீர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு, அடுத்தது எனக்கு என்ன இருக்கு? உயிர். ஆகச்சிறந்த மருத்துவம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். இதான் முழுமையான ஜனநாயகம். இப்ப முதலமைச்சருக்கு முடியல, அப்பளோல படுத்துக்குவார். உனக்கு முடியல, எங்க படுப்பேன்? பாறை கட்டி நேர சுடார் போய் படுப்பேன். அது அந்த அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். புரியுதா? உயிருக்கு அப்புறம் என்ன இருக்கு? அறிவு, கல்வி. உலகத்தின் தலை சிறந்த கல்வி நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டை முந்திட்டு என் மாநிலத்தின் கல்வி தரத்தை உயர்த்தணும். கற்பித்தல் முறையை மாத்திரம், கல்வி தரத்தை மாத்திரம். அப்ப அறிவு வந்துருச்சு. அறிவுக்கு அப்புறம் என்ன இருக்கு? பயன். அது என்ன? வேலை வாய்ப்பு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய நச்சு ஆலைகள் காற்ற நீரை நிலத்தை நஞ்சாக்குற தொழிற்சாலைகள் கிடையாது. அப்ப நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எப்படி உருவாக்குவேன்? 5000 ஏக்கர்ல கரும்புல இருந்து பிரேசில் மாதிரி எத்தனால் பெட்ரோல், அதுல கார் தான் ஓட்டணுங்கிறது இல்ல, அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். கரும்புல இருந்து சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம், கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு. எத்தனை தொழிற்சாலை வருது? 2000-3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, மாட்டுல இருந்து பால்ல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, குட்டி தொழிற்சாலைகள். இங்க என்ன இருக்கு? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. புரியுது நினைக்கிறேன். அரசு வந்தவன சட்டம் போடுது. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய். உன் தந்தை அல்ல, தேசத்தின் தந்தை. 1 ரூபாய் மருத்துவம் 1 கோடி மருத்துவம் வரை உலக தரத்திற்கு மருத்துவம் கொடுத்துறோம். குடிநீர் நானே விநியோகம் பண்ணிடுறேன். கல்வி நானே கொடுத்துறேன். மோதிரம் தனியார் முதலாளிகளை நாமள சண்டை போடுறோம். உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு, உன்னுடைய கல்லூரிக்கு மாணவன் வந்துட்டா நான் தோத்துட்டேன். அப்ப என்ன பண்ணுவாசிமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. நீ அமைச்சரா, முதலமைச்சரா, எவனாவது உன் பேரனா, பேத்தியா, மகனா எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். அப்போ மாறுதலை கொண்டு வரணும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம் என்று சொல்றோம். தலைகள் மாற்றத்துக்கு பேர் என்ன? ஒரே சொல்லு, புரட்சி. இப்ப அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். சொல்றது சொல்லிட்டேன். போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க. என் பிறவி கடமை செஞ்சிடறேன்.